வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடியை குறித்த சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ யாருக்கு எந்த அளவுக்கு தள்ளுபடியை வழங்கியிருக்காங்க, இந்த தள்ளுபடி முக்கியமாக காரணமாக யாருக்கு சென்றடையும், ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். கடன் தள்ளுபடி பற்றிய விவரங்கள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் மற்றும் இந்த ஆதாரத்தின் மூலமாக வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதன் பற்றி சிறு மற்றும் குறு விவசாயிகள் 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதற்கு மேற்பட்ட தொகைக்கு வெவ்வேறு நிலைகளில் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகையில் பாதி அளவு மட்டுமே பொருந்தும் என்றும், பெரு விவசாயிகளுக்கு அதே நிலையாக 5,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த நிபந்தனைகளால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று தற்பொழுது தள்ளுபடி பட்டியலை மறுசீரமைப்பு செய்தது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் அடுத்த சாகுபடிக்கு தேவையான நிதி உதவியை பெறுவதற்கும் பெரிது உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்கள் மற்றும் புதிய பெயர் பட்டியலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம வீடியோவை நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த கடன் மற்றும் தள்ளுபடியான முழுமையான ஒரு வழிகாட்டு இதுதான். ஸோ யாருக்கு எந்த அளவுக்கு தள்ளுபடி கடன் காலம் அப்படின்னா, May 1, 2025 முதல் February 28, 2026 வரை இந்த தள்ளுபடி பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ முதற்கட்டமாக என்ன நடந்தது யாருக்கு? ஸோ பழைய நிபந்தனைகள் 10 மாத குறுகிய காலக்கெடுவால் முழுமையான பலன் எல்லாமே கிடைக்காது. விவசாயிகள் அதிருப்தி, தள்ளுபடி பரவலாக சென்றடையாதால் இருந்த கோரிக்கைகள் மற்றும் போராட்டங்கள். கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் அனைவருக்குமே இதில் கொடுக்கும். கடன்களை முடித்து எதிர்வரும் சாகுபடியை தொடர்ந்து இறுதி கட்டத்திற்கு நீங்கள் செல்லலாம். இந்த திட்டத்தினுடைய அடிப்படை தகுதிகள். எங்கு கடன் பெற வேண்டும்? கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். 10 மாத கட்டுப்பாடு May 1, 2025 February 28, 2026 வரைக்கும் தான் இது எலிஜிபிள். ஓகேங்களா? விவசாயிகளுக்கு எந்தவித பயனும் அளிக்காத எந்தவித அதிருப்தி கோரிக்கைகள் இருந்திருக்கு. ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் மற்றும் தமிழ்நாடு நிதிநிலை அடிப்படையில் ஆய்வு செய்கிறாங்க. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட புதிய திட்டம் மற்றும் விரிவான பட்டியலை ரெடி பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், பெரு இதர விவசாயிகளுக்கு 5,000 ரூபா வரைக்கும், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 75,000 வரைக்கும் உங்களுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 75,000 வரைக்கும் 100% முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 75,000க்கு மேலே இருந்துச்சுன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி. ஸோ இந்த 1 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 5,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ 50% விதிமுறையில் மாற்றம் எடுத்திருக்காங்க. பெரு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊதிய தொகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க 5,000 ரூபாய் உங்களுக்கு. ஸோ இந்த ஒருங்கிணைந்த மதிப்பீடு அட்டவணை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடையற்ற புதிய சாகுபடி எளிதாக நிதி பெற்று எந்தவித நிதி தடையுமின்றி அடுத்த கட்ட விவசாய பணிகளை தொடங்குவதற்கு இது பயன்படும். பழைய கடன் சுமை நீக்கப்படும். வங்கி கணக்கு சீரமைப்பாக இருக்கும். வங்கி புதிய கடன் பெறுவதற்கு எளிமையான தகுதி இதில் இருக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது அரசு தற்பொழுது புதிய பயனாளர் பட்டியல் பெனிஃபிஷரி ரிவைஸ் தயார் பணியில் இருக்குது. புதிய பட்டியல் வெளியிடவும் உங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியை அணுகி உங்கள் பெயர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இதுதான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா வேளாண்மையுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி பட்டியலை விரைவில் அரசு தரப்பு வெளியிடுறாங்க. இப்போதே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.